காலையில் இந்த அண்ணா சாலையில் பிஎஸ்என்எல் அலுவலகத்தில் ஒரு தீ விபத்து. அதனால் 108 சேவை முடங்கிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது. என்ன சார் ஆச்சு? இல்லை சார், அந்த மாதிரி பிஎஸ்என்எல்ல வந்து சின்னதாக ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேவையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடங்கலை. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளது வந்து பார்த்திங்கன்னா கால் சென்டர் வந்து 2 இடத்துல இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேயும் ஒன்று இருக்குது, புதுக்கோட்டையிலேயும் ஒன்று இருக்குது. இன்கேஸ் எதிர்பாராத இந்த மாதிரி விபத்துக்கள் தவிர்க்க முடியாத சுச்சுவேஷன் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் லேண்ட் ஆகிடும். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியே ஒரு கால் சென்டர் செட்டப்போ அங்கே வந்து மேன் பவர் எல்லாமே இருக்காங்க. சப்போஸ் இங்கே கால் லேண்ட் ஆகாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செகண்ட் டயல் பண்ணும்போது அங்கே லேண்ட் ஆகிடும். சில இதுவில் வந்து கால்ஸ் ட்ராப் ஆகிற மாதிரி இருந்தது. அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் இங்கே மவுண்ட் ரோட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துட்டு இருக்க அந்த 1-2 இஷ்யூவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து ஷார்ட் அவுட்டும் ஆகிடுச்சு. இப்போ காலையில் எவ்வளோ கால்ஸ் நம்மளுக்கு வந்து சார் எவ்வளோ பிளாக் ஆகி எவ்வளோ பர்சன்டேஜ் கால்ஸ் வந்து எவ்வளோ பிளாக் ஆகும்? ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 700-800 கால்ஸ் கிட்ட வரும். பிளாக் ஆகுதுன்றது கிடையாது சார். ஃபஸ்ட் டைம் ட்ரையல் பண்ணும்போது சென்னையில் இங்கே ஹிட் ஆகுது அந்த சர்வர்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகி இருக்கலாம். உடனே செகண்ட் டைம் அவங்க ட்ரை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் இமீடியட்டாக ரீச் ஆகிடும். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கால்ஸ் வந்து சம்டைம்ஸ் ரீச் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா சேவை எந்த இடத்துலையும் முடங்கலை. கால்ஸ் வர்றது சின்ன ஒரு லைட்டாக வந்து ஒரு ஸ்லைட் சேஞ்சஸ் ஆகிருக்கே ஒழிய மற்றபடி கால்ஸ் வராமல் ஃபுல்லாலாம் வந்து எங்கேயுமே வந்து பிளாக் ஆகலை. இப்போ கால்லேருந்து கால் பண்ணிட்டு இருக்காங்க, டயல் மட்டும் தான் போகுது, ரிங்கிங்கே காட்டலை அப்படின்ற மாதிரி. அதுதான் சார், உங்களுக்கு சென்னையில் நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டைன்றது ஃபஸ்ட்டு லேண்ட் ஆகிருக்குன்னா உங்களுக்கு உடனே அங்கே பிக் ஆகிடும். சப்போஸ் சென்னைக்கு ஹிட் ஆகிருக்குன்னா இந்த லைனில் உள்ள பிரச்சனைனால வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகும். சப்போஸ் நீங்கள் அகைன் ஒரு செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ நீங்கள் ட்ரை பண்ணும்போது அந்த புதுக்கோட்டை புதுக்கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் வந்து எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அங்கே லேண்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கால் இமீடியட்டாக உங்களுக்கு ஃபஸ்ட் லேண்ட்லேயே போய் ரீச் ஆகிடும். இங்கே பிஎஸ்என்எல்ல போய் ஹிட் பண்ணும்போது மட்டும் வந்து சப்போஸ் ரீச் ஆகலை அப்படின்னா நீங்கள் செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ ட்ரை பண்ணிங்கன்னா அங்கே ரீச் ஆகிடும். இந்த ரீசன்னால மட்டும் தான் அந்த ஃபஸ்ட் டைம் போடும்போது உங்களுக்கு கட் ஆகிருக்கலாம். ஆனால் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது புதுக்கோட்டைக்கு ரீச் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் ரீச் ஆகும்போது அங்கே உடனே உங்களுக்கு கால் பிக் பண்ணி உங்களுக்கு உடனே வந்து ஆம்புலன்ஸ் அசைன் பண்ணும். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 700-800 கால்ஸ் மேலே வந்துகிட்டே தான் இருக்குது. வண்டி அசைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் வந்து எந்த பிரச்சனையும் ஏற்படலை. அது போதுமான சஃபிஷியன்ட் மேன் பவர் உள்ளே இருக்காங்க, லாகின்ல இருக்காங்க, கால்ஸ் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. எந்த ப்ராப்ளமும் இது வரைக்கும் வரல சார். ஆம்புலன்ஸ் போல வரலன்ட்டு அந்த மாதிரி எந்த விதமான கன்சர்னும் எதுவுமே எங்கேயுமே வரல. இந்த டிஸ்ட்ரிக்ட் ஏதாவது முக்கியமாக இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஏதாவது பாதிச்சிருக்கு, அதிகமாக ஏதாவது பாதிச்சிருக்கு, கம்மியான கால்ஸ் வந்துருக்கு அப்படின்னு ஏதாவது? இல்லை சார், இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பீக் ஹவர் ஸ்டார்ட் ஆகலை. இது இப்போ தான் பீக் ஹவர் 11 o'clock மேலேயும் ஈவினிங்கில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகிற டைமு. இது வரைக்கும் எந்த விதமான பாதிப்பும் வரல. ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல கால் ரீச் ஆகலனாலும் நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் இன்சார்ஜஸ் இருக்காங்க, இஎம்இ சொல்லிட்டு, அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த செக் பண்ணி அங்கே வந்து லோக்கலில் உள்ளவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 108 கால் போலன்னு சொன்னாலும் அவங்களும் நமக்கு அப்டேட் பண்ணுவாங்க, அலர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியே நமக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் அவங்க இன்னும் எஸ்கலேட் பண்ணல. ஓவரால் நெட்வொர்க் வந்து ரீச் ஆகிட்டே தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன், இந்த சுனாமி, இந்த மாதிரி இந்த மழை நீர், இந்த மாதிரி பேக்கப்பில் சம்டைம்ஸ் நம்மளால் இந்த சென்டரில் ரீச் பண்ண முடியாமல் இருக்குன்றதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இது 2வது ஒரு சென்டராக சப் சென்டர் ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல வந்து கால்ஸ் ரீச் பண்ணுற மாதிரி வந்து நமது மேனுவலாகவே எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு இஷ்யூவும் உடனே நடந்த போதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐடி டீம் இங்கே பக்கத்தில் இருக்காங்க. இன்ஃபார்ம் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அவங்க பிஎஸ்என்எலுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு மாம்பழம் எக்ஸ்சேஞ்ச் சேஞ்ச் பண்ணுறதுக்கான டைவர்ட் பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் வந்து செஞ்சுட்ருக்காங்க சார். இப்போது இது காலையில் நடந்தனால எவ்வளோ கால்ஸ் இப்போ வராமல் எவ்வளோ நிமிஷம் சார், எவ்வளோ நிமிஷம் பிளாக்ல? இது வந்து பார்த்திங்கன்னா நிமிஷம் இல்லை சார், செகண்ட்ஸ் தான். நீங்கள் டயல் பண்ணும்போது சப்போஸ் கட் ஆகுதுனாலும் அடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டயல் பண்ணும்போது ரீச் ஆகுறதுன்றது வந்து அங்கே உடனே ரீச் ஆகிடுது. ஓவரால் 108 சர்வீஸுன்றது வந்து எந்த இடத்துலையும் பாதிக்கப்படலை. உங்களுக்கு அந்த கால் தொடர்பு கொள்வது கொஞ்சம் தாமதம். இந்த தாமதம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து 15 செகண்ட் நீங்கள் கட் பண்ணிட்டு, ஏன்னா அடுத்து ஒரு எமர்ஜென்சியாக இருக்கவங்க 108 கட் பண்ணிட்டு தான் ரீடைல் திரும்பி பண்ணுவாங்க. ரீடைல் பண்ணும்போது நமக்கு அங்கே லேண்ட் ஆகிடுது. இதுலேயும் சில கால் வந்து இங்கே லேண்ட் ஆகிக்கிட்டே தான் இருந்தது. 108 ஓவராலாக வந்து எந்த இடத்துலையுமே டவுன் ஆகவே இல்லை. கால்ஸ் வர்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஒரு 10ன்றது ஒரு 5 காலாக இருக்க ஒழிய வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக எந்த இடத்துல டவுன் ஆகலை சார். இப்போ டோட்டலாக நம்ம எல்லாம் சரி பண்ணிட்டோம் சார்? ஆமாம் சார், இப்போ சரி பண்ணிவிட்டு இப்போ மாம்பழம் எக்ஸ்சேஞ்ச் ரீச் பண்ணிட்டோம். இப்போ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது சார். இப்போ நம்ம எவ்வளோ கால்ஸ் சார் ஆர்டினரியாக எவ்வளோ கால்ஸ் வரும்? இந்த இஷ்யூ இல்லைன்னா நார்மலாக எவ்வளோ கால்ஸ் வரும்? இல்லை சார், நார்மலாக வர்றது 700-800 பெர் ஹவர் வரும். ஒவ்வொரு ஹவர் பீக்கை பொறுத்து வரும் சார். இப்போ ஈவினிங்கிறது பீக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பப்ளிக் எப்போ ட்ராவல் அதிகமாக பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அது டைம் தான் பீக்குன்னு நாங்கள் சொல்லுவோம். இப்போ 11 to 1 பீக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து 4 to 9 o'clock வரைக்கும் பீக்கு. இந்த ஹவரில் வந்து ட்ராவல்ஸ் அதிகமாக, இந்த டைமில் கால்ஸ் அதிகமாக வரும். இப்போ ஒரு 700-800 வருது அப்படின்னா இப்போ இந்த ஈவினிங் 4 to 5 வந்து பார்த்திங்கன்னா 1000-1100
சம்டைம்ஸ் இந்த ஃபெஸ்டிவல் டைம்லாம் 1500 வரைக்கும் கூட கால்ஸ் வந்து அதிகமாக வரும் சார். இப்போ இந்த இஷ்யூ இந்த ஃபயரால் ஏதாவது பாதிப்பு இருக்குங்களா? இல்லை சார், இது அந்த எமர்ஜென்சியாக போகிறவங்க இல்லை ஏதாவது ஒரு பாதிப்பு? இல்லை சார், அந்த மாதிரி எந்த விதமான ஒரு பாதிப்பு ஏற்படலை. ஏன்னா அந்த மாதிரி எது ஒன்று நடந்திருந்தாலும் கண்டிப்பாக வந்து அந்த இடத்துலேருந்து கன்சர்ன் வரும், சொல்லுவாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல நாங்கள் உங்களுக்கு ட்ரை பண்ணோம், நெட்வொர்க்கு ரீச் ஆகலை அப்படின்ற சொல்லுவாங்க. நாங்களும் உடனே அவங்க சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் என்னென்ன நெட்வொர்க் இருக்கோ எல்லா நெட்வொர்க்லையும் போட்டு செக் பண்ணோம். பிஎஸ்என்எல், ஜியோ எல்லாத்துலேயும் செக் பண்ணோம். கால் சம்டைம்ஸ் லேண்ட் ஆகிட்டே தான் இருந்தது, ஒன்றும் ப்ராப்ளம் வரல. இது வரைக்கும் அப்போ எந்த பாதிப்பும் கிடையாது? இல்லை சார், இதனால் வந்து இந்த கால்ஸ் லேண்ட் ஆகாமல் நம்ம 108 வந்து சர்வீஸ் முடங்குற மாதிரி அந்த மாதிரி எந்த விதமான பாதிப்பும் இல்லை. நேம் அண்ட் என்னோட நேம் சதீஷ் சார், டீம் லீடர் கால் சென்டர்.